ரீசெண்டா பார்த்தோம்னா டே பிஃபோர் எஸ்டர்டே ஜப்பான்ல ஒரு பெரிய அளவுல நேச்சுரல் டிசாஸ்டர் ஆயிருக்கு. இது ரிலேட்டடான நியூஸ் நீங்க எந்த நியூஸ் சேனல்ஸ்லயும் சோசியல் மீடியால அந்த அளவுக்கு பெருசா பார்த்திருக்க மாட்டீங்க. நார்த் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஆமோரி என்ற கடற்கரையில இருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்ஸ் லாங்ல 50 கிலோமீட்டர்ஸ் டெப்த்ல சக்தி வாய்ந்த 7.5 மேக்னிடியூடோட அந்த ஊரோட லோக்கல் டைமிங் 11:15 PM இது ஃபர்தரா அங்க இருக்கிற வானிலை சுனாமி வார்னிங் இஷ்யூ பண்ணாங்க. இதனால அங்க இருக்கிற thousands ஆஃப் பீப்புளுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பீப்புளுக்கு அந்த இடத்துல இருந்து வேற இடத்துல ஷிஃப்ட் ஆகுன்னு சொல்லி கூட அங்க இருக்க கவர்மெண்ட் கூட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா கவனிக்கப்பட விஷயம் என்னன்னா, அங்க லோக்கல்ல ஜப்பான்ல இருக்கிற லோக்கல் நியூஸ் சேனல்ஸ் அங்க இருக்கிற பப்ளிக்கு அடுத்த சில நாட்கள்ல திருப்பியும் இந்த மாதிரி எர்த்குவேக் ஆக சான்சஸ் இருக்கு. மக்கள் அட்லீஸ்ட் அடுத்த ஒரு வாரத்துக்கு ஆயிடுச்சு அலர்ட்டா இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. இதனால அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப பேனிக்காக இருக்காங்க. எர்த்குவேக்னால இம்பாக்ட் ஆன மக்களுக்கு ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் அவங்களும் சேனல் வழியா பப்ளிக்கு ஆறுதல் கூறினாங்க. அது மட்டும் இல்லாம பாதிப்பான மக்களுக்கு ரிலீஃப் மற்றும் அங்க பாதிப்பான அசட்டோட கணக்கெடுப்பும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. அடுத்த சில நாட்கள்ல வர இருக்கின்ற அடுத்த எர்த்குவேக்காக கூட மக்கள் ப்ரிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு கூட சொன்னாங்க. இந்த வீடியோல ஜப்பான்ல ஆன எர்த்குவேக்னால இருக்கிற மக்களுக்கான பாதிப்பு மற்றும் சேதங்கள், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் அனௌன்ஸ் பண்ணபடி அடுத்த ஒரு வாரத்திலேயே இன்னொரு எர்த்குவேக் ஆகுற பத்தியும், எதுக்கு வேர்ல்ட் லெவல்ல அதிகமான எர்த்குவேக்ஸ் ஜப்பான்ல ஆகுதுன்னு அது பத்தியும், இந்த மாதிரி அடிக்கடி எர்த்குவேக் ஆனனால அங்க இருக்கிற கவர்மெண்ட் எடுத்த ப்ரிகாஷன்ஸ் பத்தியும் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்டேட்டடான வீடியோஸ் ஷார்ட் பீரியட்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற ஃபயாஸ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்க ஃபயாஸ். வெல்கம் டு ஃபயாஸ் பாயிண்ட் சேனல். ரீசெண்டா நார்த் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஜப்பான்ல இருக்கிற ஆமோரி என்ற கடற்கரையில இருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்ஸ் லாங் 54 கிலோமீட்டர்ஸ் டெப்த்ல நைட் 11:15 சக்தி வாய்ந்த 7.5 மேக்னிடியூட் ரிக்டர் ஸ்கேல்ல நிலநடுக்கம் பதிவானது. ஃபர்தரா சுனாமி வார்னிங்கோ இஷ்யூ பண்ணப்பட்டு பிறகு திரும்பி பெறப்பட்டது. இந்த எர்த்குவேக்னால அங்க இருக்கிற thousands ஆஃப் பீப்புளோட ஹவுசஸ் டேமேஜ் ஆயிருக்கு. நிறைய பேரோட வீட்டுல எலக்ட்ரிசிட்டி இல்லாம இருக்கு. ராய்டர்ஸோட செய்திப்படி 92,000 பீப்புளுக்கு அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. அங்க லோக்கல்ல இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் மக்களுக்கு திருப்பியும் இந்த மாதிரி எர்த்குவேக் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு, மக்கள் எல்லாரும் அட்லீஸ்ட் அடுத்த ஒரு வாரத்துக்கு ரொம்ப அலர்ட்டா இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு கண்ட்ரில ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த எர்த்குவேக் ஆயிருக்கு. அதே இடத்துல நாம இருந்திருந்தா அதோட இம்பாக்ட், அதோட சீரியஸ்னஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடுல இருக்க மக்கள், குறிப்பா சென்னையில இருக்கிற மக்கள் அதிகமா நம்ம பாதிக்கப்படுறது டிசம்பர் மந்த்ல ஆகிற நார்த் ஈஸ்ட் மான்சூன்னால. ஏற்கனவே 2015ல ஃபிளட்னால ரொம்ப பெரிய பாதிப்புக்குள்ள ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஜப்பான்ல எர்த்குவேக் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம அங்க இருக்க நியூஸ் சேனல்ஸ் திருப்பியும் அடுத்த சில நாட்கள்ல ஆயிட்டுன்னு சொன்னாங்க. அதே நிலைமை நம்மளுக்கும் ஆகி இந்த மாதிரி அடுத்த சில நாட்கள்ல மீண்டும் ஆகும்னு சொல்லி இருந்தா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து நார்மலா இருந்திருப்போமா, ப்ராப்பரா தூங்கி இருப்போமா, ப்ராப்பரா டைம் சாப்பிட்டு இருப்போமா, ஏதாச்சும் ஒரு டே-டு-டே லைஃப் நம்மளால நார்மலா இருந்திருக்க முடியுமா? கண்டிப்பா யாருனாலையும் நார்மலா இருக்க முடியாது. எந்த டைம் என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. இதே நிலைமை தான் ஜப்பான்ல இருக்கிற மக்களும் இருக்காங்க. ஜப்பான்ல அடிக்கடி எர்த்குவேக் ஆறனால அங்க இருக்கிற மக்கள் பழகி இருப்பாங்கன்னு சொல்லி, பட் பழகி இருப்பான்னு சொன்னா வேற ஒரு விஷயத்துக்கு பழகி இருக்கலாம். பட் இது பார்த்தனா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். எந்த இடத்துல எர்த்குவேக் எப்போ ஆகும், இந்த எர்த்குவேக்னால எப்படி சுனாமி வார்னிங் இருக்கும், எப்படி சுனாமியோட இம்பாக்ட் இருக்கும், அதை பத்தி அதிகமான கவலை இருக்கலாம். எர்த்குவேக் ஆகும்போது நிறைய இடத்துல ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் உங்களுக்காக.好可怕，好可怕！下烂呢！回去啊！你不要走，你现在不要移动。对啊，你不要走啊！哦，我要坐怎么那么久啊？哦，那在那个温泉的怎么办？对啊，好久哦。看，打开，他们只是在房间的。好像在房间里。他现在已经没有视讯，没有那个了。
こちらは防災宮広報です。இந்த வீடியோல நீங்க பார்த்திருக்கலாம், அந்த எர்த்குவேக் ஆகும்போது அங்க இருக்கிற ஒரு பெண்மணி பார்த்தோம்னா வெளியே எழுந்து போகாம அந்த எர்த்குவேக்னால ஆகிற மூமெண்ட்ஸ்க்கு அவங்க கேப்சர் பண்றாங்க. பக்கத்திலேயே அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு டெலிவிஷன் டிவி வால்ல இருந்து கீழே பட்டு டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு அது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்ட்லயே ரொம்ப வேர்ல்ட் கிளாஸா குவாக் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஜப்பான்ல தான் இருக்கு. அங்க இருக்கிற மொபைல் போன்ஸ்ல, டிவிஸ்ல, ரேடியோஸ்ல கிட்டத்தட்ட 5 to 20 செகண்ட்ஸ் வரைக்கும் அலாரம் ரிங் அடிக்கும். மக்கள் டே டு டே லைஃப்ல இருக்கும்போது இந்த மாதிரி ரிங்ஸ் கேட்ட உடனே அவங்க உயிர் காப்பாத்துறதுக்கு வீட்டு விட்டு வெளியே போகணும். பட் இங்க பார்த்தோம்னா இந்த மாதிரி அலர்ட் ஆன பின்பும் ஒருத்தங்க போன் எடுத்து அவங்க வீடியோ பிடிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க அவங்க வீட்டுல இருக்க டெலிவிஷன் காப்பாத்துறதுக்கு 2 பேரும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலா அங்க இருக்கிற பீப்புள் அவாய்ட் பண்ணணும். ஏன் வேர்ல்ட்லயே எர்த்குவேக்னால அதிகமா பாதிப்புக்குள்ளாகிறது ஏன் ஜப்பான் கண்ட்ரி மட்டும் கேட்டீங்கன்னா, அந்த ஜப்பானை சுத்தி ஓவராலா இருக்க கண்ட்ரிஸ் அந்த பார்டர்ஸ் என்ன பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவோம். அந்த பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் ஏன்னு சொல்லணும் பார்த்தோம்னா ஒரு 4 பிளேட்ஸ் இருக்கு. பெசிபிக் பிளேட், பிலிப்பைன் சி பிளேட், யூரோஷியன் பிளேட், லாஸ்ட் ஒன் நார்த் அமெரிக்கன் பிளேட். ஃபார் எக்ஸாம்பிள், ஜப்பானுக்கு ரைட்ல பெசிபிக் பிளேட் இருக்கு, ஜப்பானுக்கு கீழே பிலிப்பைன் பிளேட் இருக்கு. இந்த சுத்தி இருக்கிற பிளேஸ் பார்த்தோம்னா கான்ஸ்டன்டாவே ஈச் அதர் புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது ஹியூஜ் பிரஷர் உருவாகும். இந்த பிரஷர் உருவாகிற டைம்ல சடனா ஸ்லிப் ஆச்சுன்னா இதனாலதான் earthquake அடிக்கடி அந்த இடத்துல ஆகுது. கிட்டத்தட்ட பர் இயருக்கு 1500 earthquakes ஆகுது. நார்மலான earthquakes மாசத்துல சில வாட்டி ஆகும். ரொம்ப அதிகமான பாதிப்பு கொடுக்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 2011ல ஆன earthquake மாதிரி 100 or 200 years ஒன்ஸ் தான் ஆகும். 2011ல மார்ச் 9 அன்னைக்கு டோஹாக்கு என்ற இடத்துல ஹிஸ்டரியில ஹையஸ்டா 9.0 மேக்னிடியூட் ரிக்டர் ஸ்கேல்ல எர்த்குவேக் பதிவானது. இதனால சுனாமி வார்னிங் கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 மீட்டர்ஸ் வரைக்கும் வேவ்ஸ் 40 மீட்டர்ஸ் வரைக்கும் பெரிய வேவ்ஸ் ஃபார்ம் ஆகி லேண்ட்குள்ள 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த தண்ணி டிராவல் பண்ணிச்சு. இதனால பல சிட்டிஸ், பல வில்லேஜஸ் டோட்டலா வைப் அவுட் ஆயிடுச்சு. அந்த டைம்ல அந்த ஊர்ல இருக்கிற ஃபுகுஷிமா நியூக்ளியர் பவர் பிளான்ட் அதிகமான பாதிப்புக்குள்ளானது. எப்படி நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல கூடங்குளம்ல பவர் பிளான்ட் இருக்கோ அதே மாதிரிதான் அவங்க ஊர்ல இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஆன இம்பாக்ட்னால அங்க டோட்டல் பவர் சப்ளையும் ஃபெயிலியர் ஆச்சு. இந்த எர்த்குவேக்னால சுனாமி ஆனனால 1 மில்லியன் பில்டிங்ஸ், டவுன்ஸ் டேமேஜ் ஆனது. இதெல்லாம் ஓவராலா சேர்த்து கிட்டத்தட்ட 19,000 பிளஸ் பீப்புள் இறந்துருக்காங்க. இதனால ஓவராலா எக்கனாமிக் இம்பாக்ட் பார்த்தோம்னா 235ல இருந்து 300 பில்லியன் US$. வேர்ல்ட்லயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான நேச்சுரல் டிசாஸ்டர் இன் ஹிஸ்டரி. இதுக்கு பிறகு திருப்பியும் ஜப்பான் எப்படி ரீகவர் ஆச்சுன்னா அங்க இருக்கிற சிட்டிஸை எர்த்குவேக் ப்ரூஃப் டிசைன் வச்சு திருப்பியும் ரீபில்ட் பண்ணாங்க. நிறைய இடத்துல சுனாமி ஆகி அந்த சி வேவ்ஸ் லேண்ட்க்கு, அதாவது சிட்டிஸ்க்கு வராம இருக்கிறதுக்கு சி வால்ஸ், பிரேக் வாட்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணப்பட்டது. அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்க்கு சேஃபாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அதுக்கு பிறகு சில வருஷத்திலேயே ஜப்பானோட எக்கனாமி ரொம்ப ஃபாஸ்டா ரெக்கவர் ஆயிடுச்சு.
இந்த மாதிரி வேர்ல்ட் லெவல்ல நிறைய இடத்துல டிசாஸ்டர்ஸ் ஆகுது. இதுல அதிகமா டிசாஸ்டர்ஸ் ஆகுறது ஜப்பான்ல. இந்த ஜப்பான்ல பெரிய earthquake ஆனது பிறகும் அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற எக்கனாமி, அங்க இருக்கிற கவர்மெண்ட் பார்த்தோம்னா பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரிகாஷன்ஸ் வேற ஒரு சிஸ்டம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா க்ரோ ஆகி அவங்க எக்கனாமியை டெவலப் பண்றாங்க. இந்த கண்ட்ரியை பார்த்து வேர்ல்ட்ல இருக்கிற மற்ற கண்ட்ரிஸும் வேற எந்த நேச்சுரல் டிசாஸ்டர் இருந்தாலும் சரி ஜப்பானை பார்த்து கத்துக்கணும். ஃபர்தரா இந்த மாதிரி வேர்ல்ட் லெவல்ல எங்கேயுமே இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆகக்கூடாதுன்னு நம்ம காட் கிட்ட ப்ரே பண்ணிப்போம். நம்ம இந்த வீடியோட எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம். அடுத்த அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.